பணத்தை பற்றின மிகப்பெரிய பொய் என்னென்னா, நல்லா படி, வேலைக்கு போ, நிறைய சம்பாதி, பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்றது தான். இல்லைன்னா அடுத்தவனுக்கு வேலை பார்க்காத, நல்ல பிஸ்னஸ் பண்ணு, நீ பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்றது தான். இல்லைன்னா பணத்தை எடுத்துகிட்டு வா, ட்ரேடிங் பண்ண சொல்லித்தரேன், அதை வச்சு நீ பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்றது தான். இது எல்லாமே பணத்தை பற்றின மிகப்பெரிய பொய். இதில் எதையும் நீங்கள் செஞ்சு பணக்காரன் ஆகவே முடியாது. அப்போ பணக்காரன் ஆகணுன்னா நான் என்ன செய்யணும்? பணக்காரன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். பணத்துக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், அதை ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கிற ஒரு புத்தகம் தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகத்தில் ஒரு 20 சாப்டர் இருக்குது. 20 சாப்டர்ஸும் 20 ஆழமான பாடங்களை நமக்கு சொல்லித்தருது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த 20 பாடத்தையும் சட்டுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த புக் டேக்அவே சீரீஸில். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாடம். பண ரீதியான கருத்தில் இது முட்டாள்தனமான கருத்து அப்படின்னு கிடையவே கிடையாது. பணத்தை பற்றி பேசுகிறப்ப மட்டும் இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. ஒன்றுமே தெரியாத நபர் சொல்கிற கருத்து கூட சரியான கருத்து தான். இப்போது பணத்தை அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தவருக்கு, பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் தான் சேஃப்டின்னு சொல்லக்கூடிய நபரை பார்க்குறப்போ முட்டாள் மாதிரி தெரியும். ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டு வச்சுட்டு இருக்க ஒரு நபருக்கு பணத்தை ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற ஒரு நபரை பார்த்தா இவன் முட்டாள் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே முட்டாள்னு ஒரு நபர் கிடையவே கிடையாது. பண ரீதியான அனைத்து கருத்துக்களும், அனைத்து ஐடியாவும் சரிதான். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ பணத்தை போடுவேன்? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என் கையில் தேவையான பணத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், மீதி பணத்தை நல்ல ரிட்டர்னுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவேன். சின்ன வயதுலேருந்து ஏழ்மையில் இருந்தேன். என்னோடய அப்பா ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பணத்தை விட்டுட்டார். நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்போ போக மாட்டேன். அப்போது அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது தான் சேஃப்னு நினப்பேன். ஒவ்வொரு மனிதனும் பணத்தை பற்றி சொல்லக்கூடிய கருத்து அவன் வாழ்க்கையில் எதை பார்த்துருக்கானோ அதை பொறுத்து தான் அமையுது. என் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நான் பிறந்திருக்கேன், எப்படிப்பட்ட மார்க்கெட்டை நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்தப்போ கோல்டோட விலை அதிகமாக ஏறுனதா, இல்லை வீட்டோட விலை அதிகமாக ஏறுனதா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோட விலை அதிகமாக ஏறுனதா அப்படின்றத பொறுத்து அதுதான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினச்சி வச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால் வாழ்க்கையில் எப்போ கருத்து சொன்னாலும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லுவேன். அதை தவிர வேறு கருத்தை சொல்லக்கூடிய நபர்களை முட்டாள்னு நினப்பேன். ஆனால் அவங்கெல்லாம் முட்டாள் கிடையாது. நான் எப்படி ஒரு விஷயத்தை பார்த்து சரின்னு நம்பினனோ அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயத்தை பார்த்து சரின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முட்டாள்தனமான கருத்து அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. முட்டாள்தனமான கருத்து ஒன்று கிடையாதுன்னு நான் சொல்கிறப்போ இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே சரியான கருத்து அப்படின்றதும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு யாரோ ஒரு நபர் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்க வராங்க அப்படின்னா அவங்க பெரிய பணக்காரராக இருக்கட்டும், இல்லை நிறைய படித்தவங்களாக இருக்கட்டும், அதனாலலாம் அவங்க சொல்கிறது சரியான கருத்தாக ஆகிடாது. அவங்க சொல்கிறது அவங்க வாழ்க்கையில் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் தானே தவிர அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நடக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை நீங்கள் கேளுங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அனுபவத்தோட ஒத்து போகுமான்னு பாருங்கள். அப்படி ஒத்து போனால் மட்டும்தான் அது சரியான கருத்தே தவிர சொல்லக்கூடிய நபர் மிகப்பெரிய ஆளுன்றனால சரியான கருத்து கிடையாது. அதே போல் உடனடியாக ஒரு பண ரீதியான கருத்தை முட்டாள்தனமான கருத்து அப்படின்ற முடிவுக்கும் வந்துடாதீங்க. நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா கடினமாக உழைக்கணும், பணத்தை நிறைய சேமிக்கணும், பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம்தான். இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு தேவை இருக்குது. அதுதான் லக், அதிர்ஷ்டம். நீங்கள் ஏற்றுக்க மறுத்தாலும் உங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் லக்குன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நீ கடினமாக உழைச்சா லக் உன் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் உண்மை என்னென்னா லக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது கட்டாயம் உங்களுக்கு தேவை. நீங்கள் பணக்காரன் ஆகணும்னாலோ இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னாலோ. பில்கேட்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கி எல்லாரோட மேசையிலையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கான காரணம் பில்கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பில்கேட்ஸ் இப்படிப்பட்ட நபராக வரத்துக்கு அவருடைய உழைப்பு மட்டும்தான் காரணம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. 1960 அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. 1960 அமெரிக்காவாகவே இருந்தாலும் ஒரு 10வது படிக்கக்கூடிய வயதில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் கம்ப்யூட்டர் கிடைக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். இந்த உலகத்தில் எங்கேயுமே அவ்வளவு எளிதாக கம்ப்யூட்டர் அப்போ கிடைக்கல.
பில்கேட்ஸ் படித்த அந்த ஸ்கூலில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் இருந்துச்சு. கரெக்டாக அந்த ஊரில் பிறந்து அந்த ஸ்கூலில் படிக்கணுன்ற முடிவை அவர் தெரிஞ்சுலாம் எடுக்கலை. அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயந்தான். அப்போ அவருக்கு அங்கே கம்ப்யூட்டர் கிடச்சதுனால தான் கம்ப்யூட்டர் மேலே ஆர்வம் பிறந்து மைக்ரோசாஃப்டை உருவாக்குனார். இப்போது அவர் அந்த ஊரில் பிறந்ததோ அந்த ஸ்கூலில் சேர்ந்ததோ அவர் எடுத்த முடிவில்லைன்னு இருக்கிறப்போ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அது லக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற ஐடியாவை பில்கேட்ஸ் மட்டும் தனியாக உருவாக்கலை. இதை உண்மையாக உருவாக்கின நபரோட பேர் கெண்ட். பில்கேட்ஸை விட ரொம்ப புத்திசாலியான பையன் அவன். பில்கேட்ஸோட ஃப்ரெண்ட் அவர் ஒரு தடவை ஹைக்கிங் போகிறப்போ மலை ஏறுறப்போ அங்கே ஒரு விபத்துக்குள்ளாகி இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் பில்கேட்ஸ் அந்த மைக்ரோசாஃப்ட் ஐடியாவை டெவலப் பண்ணவே ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பசங்களும் மலை ஏறுறதும் கிடையாது. அப்படி மலை ஏறுறதுல ரொம்ப 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 கம்மியான பேர் தான் இறந்தும் போகிறாங்க. கரெக்டாக பில்கேட்ஸோட ஃப்ரெண்ட் மலையேறி இறந்து போகிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஃப்ரெண்ட் மைக்ரோசாஃப்ட் ஐடியாவை பில்கேட்ஸ்க்கு கொடுத்துட்டு போகிறதுன்றது இன்னும் ரொம்ப அரிய விஷயம். இதுக்கு பேர் தான் நம்ம லக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நான் லக்கை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்ம லைஃப்பில் எதெல்லாம் சாதிக்க முடியலையோ அப்போல்லாம் எனக்கு லக்கே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக கிடையாது. இல்லை இன்னொரு நபர் சாதிக்கும் போது அவனுக்கு லக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறதுக்காக கிடையாது. லக் இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது எதுக்குன்னா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறப்போ இங்கே லக்கும் தேவைப்படும் அப்படின்ற ஒரு புரிதலோடு அந்த முடிவை நான் எடுக்கணும். உதாரணத்துக்கு நான் பில்கேட்ஸ் மாதிரி மிகப்பெரிய புத்திசாலி, அவரை விட பல திறமைகள் கொண்ட ஒரு நபர். நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா மைக்ரோசாஃப்டை விட மிகப்பெரிய கம்பெனியாக அது மாறும் அப்படின்னு எனக்கு தோணலாம். அப்படி தோன்றப்போ அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் மிகப்பெரிய திறமசாலியாக கூட இருக்கலாம். அப்படி தோணுது ஏன்னா நான் திறமசாலி அப்படின்றதுக்காக என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் இல்லை வீட்டெல்லாம் அடமானம் வச்சு நிறைய கடனை வாங்கி மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனியை நான் திறக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு திறமையே இருந்தாலும் பில்கேட்ஸை விட மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் பில்கேட்ஸ்க்கு கிடைச்ச அந்த ஒரு லக் எனக்கு கிடைக்காம போகலாம் அப்படின்ற புரிதலோடு தான் நான் ஒரு செயலை தொடங்கணும். ஒரு லக்குன்ற ஃபேக்டர் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயலை தொடங்குறப்போ பார்த்து ரிஸ்க் எடுப்பேன். ஒட்டுமொத்த லைஃப்பும் காலி ஆகிற மாதிரியான ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்க மாட்டேன். ஸோ லைஃப்பில் லக் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சாதிக்க முடியாத விஷயத்துக்கு காரணம் சொல்கிறதுக்கோ இன்னொருத்தவங்க சாதித்ததை ஈஸியாக தூக்கி எறியறதுக்கோ கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் லக்குன்ற ஃபேக்டர் இருக்குன்றதை யோசித்து பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க்கை அளவோடு நம்ம எடுப்போம், ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்போம். பணத்தை பற்றின சைக்காலஜினா இதுதான் அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் உங்கள் மனசு சொல்லும். 20,000 சம்பாதிச்சுட்டு இருக்க ஒரு நபர் திடீர்னு 2 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம். எனக்கு போகிறோம் அப்படின்னு அவர் நினைப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம் 5 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தான் அவர் யோசிப்பார். 20,000 வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த நபருக்கு திடீர்னு 2 லட்சம் கிடைச்சாலும் மேலே எப்படி சம்பாதிக்கலான்னு தான் அவர் யோசிப்பார். அப்படிலாம் இல்லையே, நான் இப்போ 20,000 தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 50,000 வந்தாலே எனக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத நம்புங்க, நீங்கள் 2 லட்சம் சம்பாதிச்சாலும் 5 லட்சம் வந்தால் போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. கோடி கோடியாக சொத்து இருந்த நபர்களும் நிறைய ஸ்கேம் பண்ணிவிட்டு நாட்டை விட்டே ஓடி போனதை நம்ம பார்த்துருக்கோம். கோடி கோடியாக பணம் இருக்குல்ல, அதுக்கு மேலே நீ ஏன் ஸ்கேம் பண்ணணும்? 1000 கோடி இருக்குது, அவன் எதுக்கு 10,000 கோடிக்கு நம்மளை ஏமாற்றிட்டு ஓடணும்? ஏன்னா அதுதான் சைக்காலஜி. நம்மள்கிட்ட எவ்வளவு பணம் வந்தாலும் இன்னும் பணம் வேணும் அப்படின்னு தான் நம்ம மனது சொல்லும். இருக்கிறது பத்தலை அப்படின்னு தான் சொல்லும். இதை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் மனது இன்னும் அதிகமாக வேணும்னு தான் சொல்லுன்றது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்னும் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் அந்த முயற்சி தவறானதாக இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி 2 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், 10 லட்சத்துக்காக என்னோடய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை யாரோ ஒரு நபரை ஏமாற்றி அதை நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை தவறான வேலை செஞ்சு சம்பாதிப்பேன்னு நினைக்கக்கூடாது. அதிகமான பணத்தை பார்த்ததுக்கப்புறம் அங்கே தான் நிறைய பேர் இந்த தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பணத்தில் ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக்கை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பணக்காரனாக முடியும். அந்த மேஜிக்கோட பேர் தான் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா என்ன? நான் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போகிறேன். அப்படி நான் முன்னேறிக்கிட்டே போகிறப்போ எந்த ஒரு முன்னேற்றமும் வராத மாதிரியே நமக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது நமக்கு கொடுத்தும் இருக்கும். ஃபோல்டிங் பேப்பர் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பேப்பரோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும்? 0.001 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப மெல்லிசானது. எந்த ஒரு டைமென்ஷனுக்குமே அது இந்த திக்னஸ்க்கு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். அந்த பேப்பரை 2 வாட்டி மடித்தா என்ன ஆகும்? 0.002 சென்டிமீட்டர் ஆகும்.
திரும்ப மடித்தா 0.004 சென்டிமீட்டர் ஆகும். இப்படி நான் தொடர்ந்து அந்த பேப்பரை மடிச்சுக்கிட்டே வரேன். கடைசியில் ஒரு 45 தடவை நான் மடிச்சிட்டேன்னு வச்சுப்போம். இப்படி 45 தடவை அந்த பேப்பரை மடித்ததுக்கப்புறம் அதோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதோட திக்னஸ் எவ்வளவு இருக்குன்னா, பூமியிலிருந்து நிலாவுக்கு போகிறதுக்கு எவ்வளவு தொலைவு இருக்கோ அவ்வளவு தடிமனை அந்த பேப்பர் அடைஞ்சிருக்கும். இதை நம்பவே முடியாது உங்களால். ஆனால் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இல்லை கூகுளில் பேப்பர் ஃபோல்டிங் தியரி அப்படின்னு போட்டு பாருங்கள், அது உங்களுக்கு கால்குலேஷனோட காட்டும். இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், பணத்தை நம்ம சேமிக்கிறப்போ ரொம்ப கம்மியாக சேமிக்கிற மாதிரி தான் தெரியும். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பணம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக மாறி இருக்கும். உதாரணத்துக்கு வாரன் பஃபெட்டை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சொத்து மதிப்பு 84 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அதில் 81 பில்லியன் அமெரிக்கன் டாலரை 65 வயசுக்கு மேலே தான் சம்பாதிச்சார். அவருடைய 10 வயது 11 வயதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் ஆரம்பித்தார். இன்றைக்கி நீங்கள் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது பெருசாக வளர்கிற மாதிரியே தெரியாது. காலம் போக போக திடீர்னு அது ஒரு மிகப்பெரிய தொகையாக மாறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பணக்காரன் ஆகிறத விட பணக்காரனாக இருக்கிறது மிக கடினமான விஷயம். பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வேணும்? திடீர்னு எனக்கு நிறைய பணம் கிடச்சிதுன்னா நான் பணக்காரன் ஆகிடுவேன். என்னோடய பிஸ்னஸ் திடீர்னு பிக்கப் ஆனதுன்னா நான் பணக்காரன் ஆகிடுவேன். லாட்ரி சீட்டு விழுந்ததுன்னா பணக்காரன் ஆகிடுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் போட்ட பணம் திடீர்னு மேலே போனதுன்னா நான் பணக்காரன் ஆகிடுவேன். இதெல்லாம் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் இது கூட நடந்துடலாம். ஆனால் இது நடந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தற்செயலான ஒரு நிகழ்வுன்றது கிடையவே கிடையாது. பணக்காரன் ஆகிறதுக்கு தற்செயலாக நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் பணக்காரனாக இருக்கிறதுக்கு தற்செயலாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது. முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்புனாலையும் உங்களுடைய டிசிப்ளின்னால் மட்டும்தான் உங்களால் பணக்காரனாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய நபர்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து பணக்காரனாக இருப்பாங்க. ஆனால் திரும்ப கொஞ்ச நாள்லேயே பழைய நிலைமைக்கு அவங்க வரதை நம்ம பார்த்துருப்போம். பணக்காரன் ஆகிறது தற்செயலாக நடக்கலாம். ஆனால் பணக்காரனாக இருக்கிறது தற்செயலாக நடக்கவே நடக்காது. உங்களுடைய ஒழுக்கத்தால் மட்டும்தான் நீங்கள் பணக்காரனாக இருக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்யணும்? உங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? சின்ன சின்ன செயலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து, நான் சொன்ன காம்பவுண்டிங் மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும்னு சொல்லியிருப்பாங்க. இது உண்மையானு கேட்டால் 100% உண்மை தான். ஆனால் இதுக்குள்ளே உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன செயலை செய்யும் போது அந்த எல்லா சின்ன செயலும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரவே தராது. அந்த சின்ன செயலில் ஏதோ ஒரு செயல் திடீர்னு மாயஜாலமாக மாறி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உதாரணத்துக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு வீடியோஸும் சரிசமமான அளவில் என்னோடய க்ரோத்துக்கு பங்களிக்கவே அளிக்காது. நான் ஒரு 100 வீடியோஸ் போட்டேன்னா அதில் ஒரு 2 வீடியோஸ் திடீர்னு பிக்கப் ஆகும். அது மற்ற 98 வீடியோஸை விட அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை, அதிகமான வியூவர்ஸை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது போல தான் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே உங்களுக்கு சரிசமமான வெற்றியை பெற்றுத்தராது. 1-2 செயல் தான் வெற்றியை பெற்றுத்தரும். ஆனால் அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, திடீர்னு ஒரு செயல் செஞ்சால் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விளைவும் ஏற்படுத்தாமல் நீங்கள் செஞ்ச செயலை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு நபர் என்கிட்ட சொல்கிறாரு, நீ காயினை சுண்டி விடு, அதில் பூ விழுந்ததுன்னா உனக்கு 1 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த காயினை நான் 1000 தடவை சுண்டி விட்டாதான் 1 தடவை பூ விழும் அப்படின்ற மாதிரியான காயின் அது. இப்போ நான் தொடர்ந்து அந்த காயினை சுண்டி விட்டுக்கிட்டே இருப்பேன். 999 தடவை எனக்கு தலை தான் விழுந்திருக்கும். ஒரே ஒரு தடவை தான் பூ விழும். அப்போ திடீர்னு அந்த நபர் எனக்கு 1 லட்சம் கொடுப்பார். இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க? இவன் காயினை சுண்டி விட்டான், பூ விழுந்தது, 1 லட்சம் சம்பாதிச்சிட்டானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உடனடியாக நீங்களும் அந்த காயினை எடுத்து சுண்டி விட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பூவே விழாது. ஒரு 50 தடவை சுண்டி விடுவீங்க, 100 தடவை சுண்டி விடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணும்னா, இதில் பூவே விழாது போல இருக்குது அப்படின்னு தூக்கி போட தோணும். அதை தான் நீங்கள் செய்யவே கூடாது. தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த செயல் ஒவ்வொரு தடவையும் சரிசமமான விளைவை ஏற்படுத்தாது. அதில் ஏதோ ஒரு தடவை தான் விளைவுன்றது கிடைக்கும். அது கிடைக்கும் போது அது பெருசாக இருக்கும். பணமும் இப்படி தான். நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேலை செய்வீங்க. இப்படி செய்யும் போது எல்லாமே உங்களை பணக்காரனாக்காது. அதில் ஏதோ ஒரு முடிவு, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சேமிப்பு உங்களை மிகப்பெரிய பணக்காரனாக மாற்றும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய தொடர்ந்து சின்ன சின்ன செயல்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். பணத்தை பற்றின மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? நிறைய பணம் இருந்தால் அவன் பணக்காரன் அப்படின்றது தான். என்கிட்ட இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குது, இன்னொரு நபர்கிட்ட 1000 கோடி ரூபாய் இருக்குது. யார் பணக்காரர்?
1000 கோடி ரூபாய் வச்சுருக்கவன் தான் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை 1000 கோடி ரூபாய் வச்சுருக்க அந்த நபர் ஒவ்வொரு நாளும் 20 மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணும். அவர் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற செயலை அவரால் செய்யவே முடியாது. என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஒரு நாள் வெளியே போய் எனக்கு பிடிச்ச பொருட்களை வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அதுக்கு அவருக்கு நேரமே கிடையாது. இப்போ அவர் பணக்காரரா? பணமே இல்லாதவன் எப்படி அவன் நினச்சதை செய்ய முடியாதோ அதே மாதிரி பணம் இருந்தும் நேரம் இல்லாதவனாலையும் அவன் நினச்ச விஷயத்த செய்ய முடியாது. அப்போ அவனும் ஏழை தான். அப்போ இங்கே பணத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் நினச்ச நேரத்தில் நான் நினச்சதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப தான் நான் பணக்காரன். அதுக்கு என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் பரவாயில்ல. சில பேருக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தாலே அவங்களால இதை சாதிக்க முடியும். சில பேருக்கு 100 கோடி ரூபாய் வேணும். சில பேருக்கு சில லட்சம் போகிறோம். எவ்வளவு பணம்ன்றது முக்கியம் கிடையாது. இந்த ஃப்ரீடமை, இந்த சுதந்திரத்தை உங்களால் அடைய முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பணக்காரன். அப்போது நான் எவ்வளவு பணம் சேமிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, முன்ன சொன்ன மாதிரி மேலே மேலே பணம் வேணும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். நான் பணத்தை சம்பாதிக்கிறதோட முக்கிய நோக்கமே பணத்துக்காக மட்டுமே ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடாது, பணத்துக்காக மட்டும் என்னுடைய சுதந்திரத்தை நான் தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்றத மனதில் வச்சுக்கணும். அப்படி வச்சுருக்கிற போது தான் பண ரீதியான முடிவுகளை நம்மளால் சரியாகவும் எடுக்க முடியும். மேன் இன் தி கார் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆள் ரொம்ப காஸ்ட்லியான காரை ஓட்டிகிட்டு வராரு. நம்மளுடைய ட்ரீம் கார் அது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நாள் வேலை செஞ்சாலும் அந்த கார்லாம் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரியான கார் அது. அந்த கார்லேருந்து அந்த நபர் இறங்கி போனதுக்கப்புறம் நம்ம அந்த காரை ரசிப்போமா இல்லை அந்த நபரை ரசிப்போமா? கட்டாயம் காரை தான் ரசிப்போம். அந்த நபரை நம்ம நோட் பண்ணாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நிறைய பொருட்கள் வாங்கணும்னு நமக்கு ஒரு உந்துதல் இருக்கும். அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது. எனக்கு அந்த பொருள் வேணும், அந்த பொருள் எனக்கு பயனளிக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான். அதை தவிர அந்த பொருளால் வேறு எதையும் செய்ய முடியாது. நான் ஒரு பொருளை வாங்கினேன்னா அடுத்தவங்க என்ன மதிப்பாங்க, நான் பார்க்குறதுக்கு பணக்காரன் மாதிரி தோற்றம் அளிப்பேன், என்னுடைய மதிப்பு உயரும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பொய். ஒரு பொருள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரே விஷயம், அந்த பொருளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமும் அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்துறதும் தானே தவிர இன்னொரு நபருடைய பார்வையில் உங்களுடைய மதிப்புன்றது மாறாது. அது மேக்சிமம் எதை பெற்றுத்தரும் அப்படின்னா இன்னொரு நபர் உங்களை பார்த்து பொறாமப்படலாம், வைத்தறிச்சல் படலாம். அதை தவிர பெருசாக உங்களுடைய மதிப்புன்றது மாறாது. உங்களுடைய மதிப்பு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்கன்றதை பொறுத்து மட்டும்தான் அமைதியை தவிர நீங்கள் வச்சுருக்கிற பொருளை வச்சு ஒரு நாளும் அமையவே அமையாது. ஒரு முடிவில் இருங்க. இதுக்கப்புறம் எப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் இந்த பொருள்லேருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. அதுக்கு இந்த பொருள் உங்களுக்கு ஒரு பயன் அளிக்கும், இந்த பொருள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்ற மாதிரியான பதில் வந்தால் அந்த பொருளை நீங்கள் வாங்கலாம் உங்கள்கிட்ட காசு இருந்தால். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த பொருள் வாங்கினா நீங்கள் கெத்தாக இருப்பீங்க, உங்களுடைய இமேஜே மாறும் அப்படின்ற மாதிரியான பதில்கள் வந்தால் அந்த பொருளை வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொருளால் செய்யவே முடியாது. ரிச்சாக இருக்கிறதுக்கும் வெல்த்தோடு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யார் பணக்காரன் அப்படின்றத உங்களால் பார்த்து சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேயும் ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது. நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கி கையில் கட்டிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு 1 கோடி ரூபாய்க்கும் ஒரு வாட்சை வாங்கி கையில் கட்டிக்கிறார். நாங்கள் 2 பேரும் வரப்போ யாரை பார்த்து நீங்கள் பணக்காரன்னு நினைப்பீங்க? 1 கோடி ரூபாய் வாட்ச் கட்டியிருக்கிறாரு, இவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைப்பீங்க. இவன் வெறும் 150 ரூபாய் வாட்ச் தான் கட்டியிருக்கான், இவன் பணக்காரன்லாம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையில் யார் பணக்காரராக இருந்திருப்பாங்க? என்கிட்ட தான் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும், இன்னொரு நபர் 1 கோடியை இழந்து தான் அந்த வாட்சை வாங்கியிருப்பார். நம்ம வச்சிருக்கிற காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட இருந்த பணத்தை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்றத காட்டுற விஷயமா தான் இருக்குது. அப்போ செல்வம் அப்படின்றத உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்க முடியாத விஷயம்தான் செல்வமே தவிர நீங்கள் ஒருத்தவர்கிட்ட பார்க்குறது எல்லாமே அவங்க செல்வத்தை இழந்ததற்கான அடையாளம் மட்டும்தான். இங்கேருந்து நான் உங்களை காஸ்ட்லியான பொருட்களை வாங்குங்க, காஸ்ட்லியான பொருட்களை வாங்காதீங்கன்னுலாம் சொல்லலை. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை இருக்குது. ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்குறது மூலியமாக நான் பணக்காரன் ஆகிறது கிடையாது. அந்த காஸ்ட்லியான பொருட்கள் மூலியமாக என்கிட்ட இந்த பணத்தை நான் இழக்க தான் செய்கிறேன்ற உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு செயலை செய்யாமல் நீங்கள் பணக்காரன் ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு செயல் இருக்குது. அது என்னவா இருக்கும்? கடினமான உழைப்பா இல்லை நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதா? நிறைய பணத்தை சம்பாதிச்சாலும் இந்த ஒரு செயல் இல்லாமல் நீங்கள் பணக்காரனாக இருக்கவே முடியாது. அந்த செயலோட பேர் தான் சேமிப்பு. நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணத்தை சேமிக்கலை அப்படின்னா நீங்கள் பணக்காரனாக இருக்கவே முடியாது. ஒரு நபர் மாதம் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். அந்த 10,000ல் 1000 ரூபாயை சேமிச்சிடுறார். இன்னொரு நபர் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாதம். ஆனால் அந்த 1 கோடி ரூபாயையும் சேமிக்காமல் வீணடிச்சிடுறாரு. வருஷ முடிவில் யார்கிட்ட காசு அதிகமாக இருக்கும்?
வெறும் 1000 ரூபாய் சேமித்த அந்த நபர்கிட்ட 12,000 ரூபாய் இருக்கும். 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் அவர்கிட்ட 1 ரூபா கூட இருக்காது. அப்போ பணக்காரனாக இருக்கிறதுக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கிறத தாண்டி சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்க தெரியணும். பணத்தை சேர்த்து வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பணக்காரன் ஆக முடியும். அது இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் பணக்காரன் ஆக மாட்டீங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷ்னலாக இருக்கிறத விட ரீசனபிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரேஷ்னல் ரீசனபிள்னால் என்ன? ரேஷ்னல் அப்படின்னா ஒரு பணத்தை கணக்கு போட்டு பார்த்து எது சரி தப்புன்னு முடிவெடுக்கிறது. ரீசனபிள் அப்படின்னா என் மனதுக்கு எது தோணுது அப்படின்றத வச்சு முடிவெடுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டினா லாபமா, இல்லை இந்த வீடை கட்டுறதுக்கு பதிலாக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் லாபமா? நம்மள்ட்ட இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்க்குறோன்னு வச்சுப்போம். அப்போது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய லாபம் அப்படின்னு நமக்கு தெரிய வருதுன்னு வச்சுப்போம். அந்த கணக்குனால் மட்டுமே அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதுன்றதையும் யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய மனசு மேபி ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறப்போ நீங்கள் வீடு கட்டுறது சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போது கணக்கு போட்டு பார்த்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரின்னு நினச்சி நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் சொந்த வீட்டில் இல்லையே அப்படின்ற ஒரு கவலையோடையே நான் இருக்கேன்னு வச்சுப்போம். இந்த கவலை என்ன சீக்கிரமாகவே கொன்னுடும். அப்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் எவ்வளவு நாள் பணத்தை போட்டு வச்சுருந்தேன் அப்படின்ற காலம் குறைஞ்சிரும். அப்போ உண்மையாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு பெரிய லாபத்தை கொடுத்துருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு வீடை நான் கட்டிட்டேன், அதில் நான் இருக்கிறேன். இப்போ நான் சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னா அந்த சந்தோஷம் என்னோடய வாழ்நாளை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறப்போ இன்னும் நல்லா வேலை செஞ்சு இன்னும் நிறைய ப்ரொமோஷனை இன்னும் நிறைய இன்க்ரிமெண்ட்டை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறதுனால அதற்கப்புறம் வரக்கூடிய லாபம்ன்றது அதிகமாக ஆகலாம். இதை நான் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே லாஜிக்கலாக எது சரின்னு தோணுதோ அதுதான் சரியாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில சமயம் அப்பப்போ எமோஷ்னலாக நமக்கு சரின்னு தோன்றதை நம்ம செய்கிறதுல தப்பு கிடையாது. முக்கியமாக பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணத்துக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்குது. அதோட பேர் தான் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் நல்லா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தப்பாக போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்னோடய 60 வயசில் என் வேலை இவ்வளவு சம்பளம் கொடுக்கும், இவ்வளவு பெரிய ரிட்டைர்மெண்ட் வேல்யூ கொடுக்கும், ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் கொடுக்கும்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் 40 வயசில் திடீர்னு வேலையை விட்டு நம்மளை தூக்குவாங்க. பணத்தை எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இத்தனை வயசில் இத்தனை கோடி வந்துடும் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு போர் வரும், ஏதோ ஒரு நோய் வரும், டக்குன்னு ஸ்டாக் மார்க்கெட் படுத்துரும். இப்படிப்பட்ட சர்ப்ரைஸை 10 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பணம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். அது உங்களுடைய வேலையில் இருக்கலாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம், நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற பணத்தில் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஏமாற்றலாம். இப்படி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸை பணம் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும். அது நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். ஆனால் இந்த சர்ப்ரைஸை கொடுக்குறப்பெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் எப்பெல்லாம் இந்த மாதிரி பணம் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சர்ப்ரைஸை கொடுத்துருக்கோ அந்த சர்ப்ரைஸ் ரொம்ப வருஷத்துக்கு நீடிச்சிருந்ததே கிடையாது. சீக்கிரமாகவே அந்த சர்ப்ரைஸை பணம் எடுத்துரும். அது எடுக்கும் போது அந்த பணம் மிகப்பெரிய பாசிட்டிவ் சர்ப்ரைஸையும் உங்களுக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு 2020 ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அது உடனடியாக எப்படி பவுன்ஸ் ஆனது, எப்படி திரும்ப ரொம்ப பெரிய உயரத்துக்கு போனதுன்றதையும் நம்ம பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் பணம் உங்களுக்கு நெகட்டிவ் சர்ப்ரைஸை கொடுக்கும். ஆனால் அது ரொம்ப நாளுக்கு நீடிச்சிருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பணத்தை முழுவதுமாக ஒரே இடத்துல வைக்காமல் இது தப்பாக போனால் என்ன ஆகுன்றதை யோசித்து கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணாலே போகிறோம். இப்படி சேஃபாக ப்ளே பண்ணுறதோட பேர் தான் ரூம் ஃபார் எரர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இது தவறாக போய் முடியறதுக்கான இடத்தை நான் கொடுக்கணும். பண ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அது தவறாக போய் முடியறதுக்கு நான் ஒரு இடத்த கொடுக்க போகிறேன் அப்படின்ற முடிவை எடுத்துடணும். உதாரணத்துக்கு என்கிட்ட காசு இருக்குது, ஒரு வீடை கட்ட போகிறேன். அந்த வீடை கட்டி வாடகைக்கு விட்டேன்னா மாதம் 30,000 வரும். அந்த 30,000 வச்சு நான் இஎம்ஐ கட்ட போகிறேன். இப்படிலாம் ஒரு பிளான் போடுறேன்னு வச்சுப்போம். அப்போ இந்த பிளான் போடும் போதே நான் இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். நான் நினச்ச மாதிரி 30,000 ரூபாய் மாதம் எனக்கு வாடகை வரலன்னா 8,000 ரூபாய் தான் வாடகை வந்ததுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். இப்படி தப்பாக போய் முடியறதுக்கு ஒவ்வொரு முடிவும் தப்பாக போய் முடியறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். தப்பாக போய் முடிஞ்சாலும் என்னால் இதை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். ரூம் ஃபார் எரரை, தவறாக போய் முடியறதுக்கான இடத்தை ஒவ்வொரு பண ரீதியான முடிவுக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி. நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க கருத்துலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? சிலருக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்கும், ரொம்ப உண்மையை பேசுகிற, ரொம்ப முக்கியமான கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு தோணும். இன்னும் சிலருக்கு ரொம்ப முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்காகாது, புத்தகத்தில் வேணால் எழுதலாம் அப்படின்னு தோணும்.
நீங்கள் 2 பேருமே 10 வருஷம் கழித்து இந்த வீடியோவை பார்த்தா உங்களுடைய முடிவை கட்டாயம் மாற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நீ சொல்கிறது ரொம்ப சரின்னு சொல்லக்கூடிய நபர் 10 வருஷம் கழித்து பார்த்துட்டு நீ சொன்னது ரொம்ப முட்டாள்தனமாக தான் இருந்திருக்கு, இதை போய் நம்பியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நபர் நீ சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனம்னு இன்றைக்கி சொல்லிவிட்டு 10 வருஷம் கழித்து நீ சொன்னது சரிதான் அப்போவே கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே நம்மளை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு 10 வருஷமும் பணத்தை பற்றின பார்வைன்றது கட்டாயம் நமக்கு மாறும். வாழ்க்கையை பற்றின பார்வைன்றதும் மாறும். பல தடவை சொன்ன அதே உதாரணம் தான். சின்ன வயசில் நம்ம வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தவர் டிராக்டர் வச்சுருப்பார். அதை பார்த்துட்டு நானும் வளர்ந்து டிராக்டர் தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு நமக்கு அப்போ தோணும். ஒரு 15 வயசில் ஒரு இன்ஜினியரிங் படித்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு 23 வயசில் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நல்லா செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். 35 வயசில் பணத்தை நல்லா சேர்த்து வச்சு குடும்பத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்படி அடிக்கடி நம்மளுடைய பணம் பற்றிய பார்வையும் வாழ்க்கை பற்றிய பார்வையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை சின்ன வயசில் எனக்கு டிராக்டர் ஓட்டுறது பிடிச்சிருக்குன்றதுக்காக ஸ்கூலுக்கெல்லாம் போகாமல் டிராக்டர் ஓட்டிக்கிட்டே இருந்திருந்தேன்னா 15 வயசில் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறப்போ அதை என்னால் செய்யவே முடியாது. ஒருவேளை 23 வயசில் பணத்தை நல்லா செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு தோன்றப்போ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா 35 வயசில் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறப்போ என்னால் அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இன்றைக்கி எனக்கு பணம் பற்றின பார்வை இப்படி தான் இருக்குன்றதுனால அதுதான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்குன்றது கிடையாது. அதனால் இன்றைக்கி என் மனசு இப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய சொல்லுதுன்றதுக்காக முழுமையாக அதை மட்டுமே செய்யக்கூடாது. எதிர்காலத்தில் இது மாறுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அளவோடு நான் எல்லாத்தையும் செய்யணும். இன்றைக்கி எனக்கு பணத்தை செலவு பண்ணி ஊர் சுத்த பிடிச்சிருக்கா செய்யலாம், ஆனால் அளவோடு செஞ்சுட்டு எதிர்காலத்தில் பணத்தை பற்றின பார்வை மாறுன்றதை புரிஞ்சு அதற்காக கொஞ்சம் சேமிச்சும் வைக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கவே கிடைக்காது. பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன், பணம் பெருசாக வளர்ந்துடும், அந்த வளர்ந்த பணம் எல்லாம் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய பொய். ஏன்னா அந்த பணம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கல. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டால் பணம் மேலே கீழே போயிட்டு வரும். திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த க்ரோத்துன்றது உங்களுக்கு கிடச்சிது. இந்த க்ரோத் எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கல. இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பெனிஃபிட்டுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு விலை இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அப்போது நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன், வீடு வாங்கி விற்க போகிறேன், இல்லை தங்கம் வாங்கி வைக்க போகிறேன், எஃப்டியில் போட போகிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு தோன்றப்போ அதுக்கு நான் என்ன மாதிரி விலை கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியே கேளுங்க. ஒருவேளை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடுறதுடைய விலை என்னென்னா, கூட இருக்கிறவங்களாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு பெரிய ரிட்டர்னை பார்க்குறப்போ அதை பார்த்து பரவாயில்லைன்னு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் அதுக்கான விலையாக இருக்கலாம். இந்த விலையை என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அந்த விலையை கொடுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபினான்ஷியல் டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறப்பையும் அதுக்கு எப்படிப்பட்ட விலையை நான் கொடுக்கணுன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை என்னால் கொடுக்க முடியுமான்னு கேள்வி கேட்டு தான் அந்த முடிவை நம்ம எடுக்கணும். இந்த ஃபினான்ஷியல் அட்வைசஸ் எல்லாமே ரெடிமேடு சட்டை கிடையாது, உங்களை அளவெடுத்து தைக்கக்கூடிய சட்டை. அதனால் யாரோ ஒரு நபர் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக அது அப்படியே சரியாயிடாது. ஒரு நபர் சொல்கிறது சரியாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் சரியாக இருக்கவே இருக்காது. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில பணத்தை சேமிக்க போகிறேன். ஏன் சேமிக்க போகிறேன்? நான் ஒரு வீடு வாங்கணும், அதுக்காக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போட்டு சேமிக்க போகிறேன் அப்படின்ற முடிவை நான் எடுத்துட்டேன். அப்போது பணத்தை சேமிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு தேவையான பணம் வந்துருச்சோ அப்போ அதை நான் விற்று வீடு வாங்கிறது தான் சரி. இன்னொரு நபர், நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு, என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பணம் சேமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ அவர் எப்போ பணத்தை எடுத்தாகணும் வெளியில்? அவங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழல் வரப்போ தான் எடுத்தாகணும். நான் வீடு வாங்க வேண்டிய தேவைக்காக இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் விற்கிறன்றதுக்காக அவர் விற்க முடியாது. அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு சூழல் வந்துருச்சுன்றதுக்காக விற்கிறப்போ நான் விற்க முடியாது. அப்போது பணத்தை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ விற்கணும் அப்படின்றது எல்லாமே என்னுடைய கோல் பொறுத்து மட்டும்தான் அமைதே தவிர வேற ஒரு ஆள் செய்கிறாருன்றதுனால அது மாறவே மாறாது. பணத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பேய் இருக்குது. அதில் முதல் பேயோட பேர் தான் நெகட்டிவிட்டி. ஒரு நெகட்டிவான நியூஸை பார்த்தா மட்டும் நம்ம ரொம்ப பயப்பட ஆரம்பிப்போம். ஒரே அளவுக்கு 2 செய்தி இருக்குது. ஒன்று, உனக்கு 500 ரூபாய் லாபம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று, இதை நீ செஞ்சின்னா 500 ரூபாய் உனக்கு நஷ்டம் அப்படின்னு இருக்குது. இப்போது 500 ரூபாய் லாபத்தை பார்த்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதற்கு நிகரான ஒரு வருத்தம் தான் நமக்கு 500 ரூபாய் லாஸ் ஆகிறப்ப இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கவே இருக்காது. 50 ரூபாய் லாஸ் ஆனால் எவ்வளவு வருத்தப்படுறோமோ அதற்கு நிகரான சந்தோஷம் தான் 500 ரூபாய் லாபத்தில் கிடைக்கிது. இது தவறானு கேட்டால் இது தவறு கிடையாது. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது.
இப்படி நம்ம நெகட்டிவிட்டியை பார்த்து ரொம்ப பயப்படுறதுனால ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், பண ரீதியான ஒரு முடிவு எடுக்கிறோம், அதில் ஒரு சின்ன நெகட்டிவிட்டியை பார்த்தாலும் ரொம்ப பயந்து அந்த பயத்தில் ஒரு மிகப்பெரிய தவறான முடிவை எடுத்துடுறோம். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். பிஸ்னஸ்னால் ஒரு சில லாஸை தவிர்க்க முடியாது தான். ஆனால் இந்த சின்ன லாஸை பார்த்து பயந்து பிஸ்னஸையே மூடிட்டேன்னா அங்கே என்னால் வளர முடியுமா? இப்படி தான் நெகட்டிவிட்டி நம்மளை அடிக்கடி முடிவெடுக்க செய்யுது. ரெண்டாவது பேயோட பேர் தான் பேராசை. சாதாரண பாசிட்டிவிட்டியை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயம் இருக்குன்னா அதை ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிப்போம். யாரோ ஒரு நபர் 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய கனவு கண்டு அதை நம்ப ஆரம்பிப்போம். யாரோ ஒரு நபர் இப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரே வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலான்னு சொன்னால் இது மட்டும் உண்மையாக இருந்தால் எப்படி இருக்குன்ற கனவை கண்டு அது உண்மையாக இருக்கணுன்ற ஆசையினால் அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிப்போம். இதனால என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட பேராசையில் தான் நம்ம சுலபமாக ஏமாந்துருவோம். இந்த உலகத்தில் யாராலையும் உங்களை உடனடியாக பணக்காரன் ஆக்கவே முடியாது. உடனடியாக பணக்காரன் ஆக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்கிறாரு, ஒரு பெரிய பணத்தை குறுகிய காலத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரன்னு ஒரு நபர் சொல்கிறாருன்னா, ஒரு டூ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டியை ஒருத்தவர் சொல்கிறாரு, உங்களுடைய பேராசையை தூண்டுற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது இவர் கட்டாயம் நம்மளை ஏமாற்ற போகிறாரு அப்படின்னு அவரை சந்தேகப்படுறது தான். இந்த ஒட்டு மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்தா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் வரும். நிறைய வேலை செய்யுங்க, பணம் வரும். ஸ்கில்லை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த வர பணம் அதிகமாகிட்டே போகும். இப்படி பணம் வரப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க, ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கோங்க. அந்த பணத்தை கொஞ்சமாக சேமிக்கவும் செய்யுங்க. இப்படி சேமித்த பணத்தை சும்மா வச்சுக்காதீங்க. அந்த பணத்தை எதில் நான் முதலீடு பண்ணலான்னு யோசிங்க. எடுத்த உடனே ஏதாவது தவறான முதலீடு பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு ஒரு லாஸ் வர்றது சகஜம்தான். அதற்காக முதலீடே தப்பு அப்படின்னு நினைக்காதீங்க. முதலீடு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு இந்த முதலீடு ரீதியான அறிவை தொடர்ந்து படித்து பார்த்து பேசி கற்றுக்கோங்க. இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தொடர்ந்து டிசிப்ளினோட தொடர்ந்து அதே முதலீடை செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்படி செய்யும் போது உங்களுடைய வருவாய் அதிகரிக்கிறதுக்காக உங்களுடைய ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணால் நீங்கள் பணக்காரன் ஆகிட முடியும். இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியான சதவீத பேர் தான் வேறு ஏதோ ஒரு வழியில் மாயாஜாலம் பண்ணி ஒரு லக்கை வச்சு பணக்காரன் ஆவாங்க. ஆனால் மற்ற எல்லாரும் பணக்காரன் ஆகிறதுக்கான வழி இதுதான். இதை செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரன் ஆவீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். மற்ற எதுலேயும் அப்படிப்பட்ட உறுதியை என்னால் கொடுக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க, ஒரு மீடியாக்குள்ளே போகிறீங்க, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தொடர்ந்து ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி சம்பாதிச்சு அதை சேமித்து நல்ல வழியில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அமைதியாக காத்திருந்தீங்கன்னா கட்டாயம் பணக்காரன் ஆவீங்க. கடைசி பாடம், இப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு என்ன காரணம்? நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்றோன்னா, வெற்றி பெறத்துக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்றோம். தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்றோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுல தவறே கிடையாது. ஆனால் உண்மையையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த உலகத்தில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் மட்டும் தனியாக உழைச்சா பத்தாது. உங்களுடைய வெற்றி உங்களுடைய உழைப்பு மூலியமாகவும் உங்களுடைய அறிவு மூலியமாகவும் மட்டுமே உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கவே கிடைக்காது. வெற்றின்றது பல பேர் சேர்ந்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தோல்வியும் நீங்கள் செஞ்ச ஒரே விஷயத்தால் தோற்று போக மாட்டீங்க. நீங்கள் நல்லா உழைச்சாலும் அறிவு கூர்மையோடு இருந்தாலும் நீங்கள் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பல விஷயங்கள் நடக்காமல் போனது கூட காரணமாக இருக்கலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுறப்போ நான் மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. தோற்று போகிறப்போ என்னால் அவ்வளோதான் முடியும், நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு ஒரே செயலை திரும்ப திரும்ப உங்களால் செய்ய முடியும். வெற்றி தோல்விகள் வரும்போதெல்லாம் அதுக்கு பழகிக்கவும் முடியும். இந்த சைக்காலஜி தெரியாமல் உங்களால் பணக்காரன் ஆக முடியாது. இந்த 20 பாடங்கள் தான் இந்த புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப அர்த்தமுள்ள பாடங்களாக இருந்தது. இது நமக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளாலையும் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சீரீஸில் நான் ஒரு 3 வீடியோ போட்டுட்டேன். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புக் பற்றி பேசிட்டேன். 48 லாஸ் ஆஃப் பவர் பற்றி பேசிட்டேன். இப்போது சைக்காலஜி ஆஃப் மணியை பற்றியும் பேசிட்டேன். கொஞ்சம் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றி சம்மரி வீடியோ நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். இப்போது இதை நான் புக் டேக்அவே அப்படின்ற நேமில் ரொம்ப ஷார்ட்டாக ஒவ்வொரு சாப்டரையும் சின்ன சின்ன கருத்தாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு திரும்ப எனக்கு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா புத்தகத்தையும், இதுக்கு முன்னாடி நான் சம்மரி போட்டிருக்கனோ போடலையோ, இந்த ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் திரும்ப இந்த ஃபார்ம் ஆஃப் வீடியோவும் நான் போடுறேன். அது நான் போடணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.